ஹாய், இன்றைக்கி நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆர் குரூப் 2 அண்ட் எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, மெயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 அண்ட் குரூப் 2A மெயின்ஸ்க்கு நம்ம எழுதும் போது எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது கவர் ஆகும். மோர் ஓவர் எம்சிக்யூஸில் வந்துட்டு கேட்கக்கூடிய கொஷின்ஸும் வந்துட்டு கவர் ஆகும். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் நம்ம எடுத்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இங்கிலீஷ்லையும் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் தமிழ் பசங்களுக்கும் தமிழ்லையும் நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பைலிங்குள்ள தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிசம்பர் 2021 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, டெய்லி 5 கொஷின்ஸ் மாதிரி கவர் ஆகும். ஸோ எவ்ரி வீடியோஸ் வில் பி 5 கொஷின்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் 5 கொஷின்ஸ் வந்துட்டு கவர் ஆகும். ஓகேவா? அண்ட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அந்த கொஷினும் சேர்த்து எழுதுங்க. பிகாஸ் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அண்ட் அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, COVID-19 pandemic seems to have become an ongoing disaster with new and more potent mutant variants emerging. In this context, discuss the measures that countries and people need to take in order to overcome this challenge. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, COVID-19 பேண்டமிக் நம்ம போட்டாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து என்னென்னா இட்ஸ் அ நியூ டிசாஸ்டர் இல்லையா? ஸோ இந்த டிசாஸ்டரில் வந்துட்டு இந்த மியூட்டன்ட் வேரியேஷன் நடக்குது. அதோட அந்த வைரஸ் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன தான் வேக்சின் கண்டுபிடிச்சாலும் ஒவ்வொரு டைம் வந்துட்டு அதோட வேரியேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், மோர் ஓவர் பீப்புள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த லைன் மட்டும்தான் கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளை கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்த உடனே நம்ம வந்துட்டு நம்ம கொஞ்சம் பயமுடுத்துகிற மாதிரி இருக்கும். பட் லிட்ரலி அதை படித்து பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. ஒரு கொஷின் ஒன்ஸ்க்கு ட்வைஸ் படித்து பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மெஷர்ஸ் அண்ட் த சேலஞ்சஸ் தட் டு பி டேக்கன், அதாவது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, நம்ம என்னென்ன ரீஃபார்ம்ஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு தான் கொஷின். ஸோ இந்த ஆன்சர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் வேரியன்ட் பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டிக்ளேர்ட் தி ரீசென்ட்லி டிஸ்கவர்ட் B11529 strain of COVID-19 to be an variant of concern. ஸோ அந்த வேரியண்ட் B11529 இந்த வேரியண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிறான். அது என்ன வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ட்டு நம்ம ஃபர்தரான ஸ்லைட்ஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு டேட்டா நமக்கு கிடச்சிருக்குல்ல, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் அ நியூ வரின்னா என்னது, ஒரு வருத்தம் படுறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், ஒரு டிசாஸ்டர் இல்லையா? ஸோ த நியூலி டிஸ்கவர்ட் B.1.1.529 வேரியண்ட் ஆஃப் SARS-CoV-2 in South Africa have been named Omicron and classified as variant of concern. ஸோ இந்த மியூட்டன்ட் வேரியேஷன் எங்கே நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது உருவாகுது. சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த B1.1.529 வேரியண்ட்டை என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒமிக்ரான் அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. சரியா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு SARS-CoV-2 நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறாங்க. So according to the WHO, preliminary evidence suggests an increased risk of reinfection with this variant compared to others. ஸோ என்ன இது யாரோட ரிப்போர்ட் அப்படின்னா, WHO ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்த வியாதி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற ரிஸ்க்கும் வந்துட்டு அதிகம். மோரோவர் இன்ஃபெக்ஷன் வர்றது வந்துட்டு அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா, அதுவும் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த ஒமிக்ரான் பற்றி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அபவுட் தட் ஒமிக்ரான் mutant variant. So Omicron is placed in most troubling category of COVID-19 variants along with the globally dominant Delta plus.
its weaker rivals alpha, beta, gamma. So omicron அப்படிங்கிறது என்னன்னா most troubling category COVID-19 variants அப்படிங்கிறாங்க. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ரொம்ப வந்துட்டு இப்போ பிரச்சனை கொடுக்குற ஒரு வைரஸ் அப்படின்னா இந்த ஒமிக்ரான் வைரஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆல்தோ நமக்கு வந்துட்டு டெல்டா ப்ளஸ்ஸும் வந்திருக்கு. பட் அது வந்துட்டு என்னென்னா அதோட அந்த அஃபெக்டிவ்னஸ் போய் நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணுற அந்த தன்மை வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் கம்பேர்ட் வித் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஓகேவா? ஸோ இந்த ஒமிக்ரான் தான் இருக்கிறதுல ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு மியூட்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. This variant has a large number of mutations. ஸோ மியூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா அதுக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ், அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்குது, ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அது எப்படி அடாப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறத அந்த மியூட்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். Some of them are causes for serious concern because they may allow new variant to evade immunity obtained from a past infection or via an vaccine. ஸோ இப்போ நிறைய பேர் வேக்சின் போட்டிருக்காங்க. வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு கொரோனா வந்துச்சு அப்படின்னு சொல்கிற கேட்டகரிஸும் இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி எனக்கு கொரோனா வந்துருச்சு, நான் வேக்சின் போடல, பட் அகெயின் எனக்கு திரும்ப கொரோனா வருது அப்படிங்கிறாங்க. பிகாஸ் நம்ம பாடியில் வந்துட்டு இப்போது ஒரு வைரஸ் வந்துட்டு என்ட்ரு ஆகுது, தென் அதில் வந்துட்டு நம்ம ஃபைட் பண்ணி நம்ம பாடி அதை ஃபைட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்னா அந்த வைரஸோட அந்த வைரஸ் அகெயின் வரும்போது நம்ம பாடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆமாம், இந்த வைரஸ் வரும்போது நம்ம வந்துட்டு அட்டாக் பண்ணணும், இது ஆல்ரெடி நம்ம இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பாடி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அது வந்துட்டு அகெயின் அட்டாக் பண்ணும், இம்யூனிட்டி வந்துட்டு க்ரியேட் ஆகும். பட் இப்போ இந்த கோவிட் வைரஸில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட மியூட்டேஷன் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வருது. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம பாடியில் அந்த இம்யூனிட்டி பவர் வந்து இருக்காது. ஓகே, ஸோ அண்ட் ஈவன் ஏற்கனவே வந்துட்டு வேக்சின் போட்டிருந்தா கூட வேக்சின்ங்கிறது என்னென்னா ஒரு ஃபுல்லி இன்ஆக்டிவேட் ஆர் பார்ஷலி இன்ஆக்டிவேட் அந்த ஜெர்ம்ஸை வந்துட்டு நம்ம பாடியில் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும், வரக்கூடிய அந்த வைரஸை வந்துட்டு அட்டாக் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கும் இது வந்துட்டு சரிப்பட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது தான் இந்த ஒமிக்ரான். ஸோ த வேரியன்ட் ஹேஸ் அ large number of mutation. Some of them are cause for serious concern because they may allow the new variant to evade immunity obtained from the past infection or via an vaccine. அடுத்ததாக, however, there are no reliable estimates of just how much more transmissible Omicron variant is compared to previous strains of virus. Apart from South Africa, Omicron has been detected in Israel in people coming from Malawi, Botswana, Belgium and Hong Kong. ஸோ இது எங்கெங்கேருந்து நமக்கு இந்த ட்ரேட்ஸ் கிடைக்குது, எங்கெங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும் இல்லாமல் இஸ்ரேலேருந்து வந்த மக்கள், மால்வாயிலேருந்து வந்த மக்கள், போட்ஸ்வானா, பெல்ஜியம், ஹாங்காங் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒமிக்ரான் வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ மற்ற இதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு ஒரு கோவிட் வைரஸ் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி நமக்கு சார்ஸ் வந்துருக்கு, இந்த மாதிரி நிறைய வைரஸ் வந்ததுக்குள்ள இந்த ஒமிக்ரான் வேரியண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு இது எவ்வளோ வீரியத்தில் இருக்கும், இது எவ்வளோ வந்துட்டு டேமேஜஸ் கொடுக்கும் லைஃப்க்கு அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். A variant for which there is a evidence of increase in transmissibility, more severe disease, that is increased hospitalization or death, significant reduction in neutralization by antibodies generated during previous infection or vaccination, reduce the effectiveness of treatment or vaccine or diagnostic detection failure. So வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன். ஸோ பேர்லேயே நமக்கு தெரியுது கன்சர்ன்னா என்னென்னா ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லையா?
ஸோ இது வந்துட்டு நிறைய டெஸ்ட்ராய் பண்ணுது, நம்மளே டேமேஜஸ் கொடுக்குது. மோரோவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இது வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. டெத் நம்பர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ஈஸியாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய டிடெக்ஷன் ஃபெயிலியர் இது வந்தால் வந்துட்டு டிடெக்ட் பண்ண முடியல. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் சரி, எந்த டெஸ்ட் எடுத்தாலும் சரி, இதை டயக்னோஸ் பண்ண முடியல. அப்படியே டயக்னோஸ் பண்ணாலும் இதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ண முடியல. ஆன்டிபாடிஸ் கொடுத்தாலும் இது வந்துட்டு அதுக்கு காப்ரேட் பண்ண மாட்டேங்குது, வைரஸ் வந்துட்டு அதை காப்ரேட் பண்ண மாட்டேங்குது. அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அந்த வேரியன்ஸ், அதாவது அந்த மியூட்டேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ட்டு சொல்லுவோம். The new variants could kick off new waves of எபிடமிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ நியூ வேரியண்ட், அதாவது இப்போ புதுசாக வந்துருக்கிற இந்த ஒமிக்ரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அடுத்த கட்ட ஒரு கோவிட் பேண்டமிக் வந்துட்டு க்ரியேட் பண்ணுது, அடுத்த வேவ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதோட லைக் அந்த பாப்புலேஷன் ஆஃப் பீங் அஃபெக்டட் ஃப்ரம் தட் வைரஸ் வந்துட்டு அதிகமாகும், லார்ஜ் கவுண்டில் வந்துட்டு இருக்கும். WHO கரண்ட்லி லிஸ்ட் 5 வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன். ஸோ இப்போ வரைக்கும் WHO ஒரு 5 வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ஒமிக்ரான், தட் இஸ் B11529, ஐடென்டிஃபைட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா இன் நவம்பர் 2021. சரியா? ஸோ இந்த ஒமிக்ரான்கிற வைரஸ் வந்துட்டு எங்கே ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதுதான் வந்து 2021 இந்த செகண்ட் வேவ் வந்தது இல்லையா, அதுக்கு காரணம் இந்த ஒமிக்ரான் தான். அடுத்ததாக வந்துட்டு டெல்டா, which emerged in India in late 2020 and spread out the world. So delta வந்துட்டு 2022ல spread ஆன ஒரு type of variant. அடுத்தது gamma, that is P1, which emerged in Brazil in late 2022. அடுத்ததாக beta, which emerged in South Africa in early 2020, and alpha, which is emerged in Britain in late 2020. Okay, so நமக்கு பேண்டமிக் ஸ்டார்ட் ஆன இயர் வந்துட்டு 2020லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. ஸோ 2020ல கிட்டத்தட்ட ஒரு 4 டைப் ஆஃப் வேரியன்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, டெல்டா, காமா, பீட்டா, ஆல்ஃபா, இந்த மாதிரி 4 வேரியன்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி மியூட்டேட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு நமக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேக்சின் க்ரியேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த வேக்சின் வந்துட்டு இந்த வைரஸில் வந்துட்டு ஒர்க் ஆகாது, இது வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியன்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வேரியண்ட் வித் specific genetic markers that have been associated with the changes to receptor binding, reduced neutralization by antibodies generated against previous infection or vaccination, reduced efficiency of treatments, potential diagnostic impact, or predicted increase in transmissibility or disease severity. So variants of interest அப்படின்னா என்னென்னா varies with specific genetic marker that have been associated with changes to receptor binding, reduced neutralization by antibodies. Okay, so அதுக்குள்ளே நடக்கிற அந்த ஜெனட்டிக் வேரியேஷன் தான் வந்துட்டு வேரியன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா reduce the neutralization by antibodies generated against previous infection. அதாவது இதுக்கு முன்னாடி வந்திருக்க இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு வேக்சின் க்ரியேட் பண்ணியிருப்பாங்களே, அது வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரலைஸ் பண்ணும். அடுத்ததாக பட் இந்த நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் வந்துட்டு இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு மியூட்டன்ட் ஆகிட்டு இதோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து இட் ரெடியூசஸ் தி எஃபிகசி ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதாவது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ரெக்கவரி ரேட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொட்டென்ஷியல் diagnostic impact or predicted increase in transmissibility or disease severity. ஸோ அதாவது நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக தெரியாது. சில வைரஸ்லாம் வந்து டயக்னோஸ் பண்ணாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏர்லி நம்ம அது பாடிக்குள்ளே வந்ததாகவே நமக்கு தெரியும். இந்த சிம்டம்ஸும் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு இருக்காது, அது சிவியர் ஆகும்போது தான் நமக்கு சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுலாம் வந்துட்டு இந்த வேரியன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக நடக்குது அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் மேக்கர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு ஜெனட்டிக் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் அசோசியேட்டட் வித் த சேஞ்சஸ் டு ரிசெப்டர் பைண்டிங். There are two, that is mu and lambda.
which mu emerged in Colombia in early 2021 and lambda which emerged in Peru in late 2022. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதோட டைப்ஸ் அப்படின்னா வேரியன்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட 2 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா மூ அண்ட் லாம்டா. அடுத்து இப்போ மியூட்டேஷன், ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் வேரியன்ஸ் இந்த வார்த்தை வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்து இப்போது லாஸ்ட் 2-3 ஸ்லைட்ஸில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கான கரெக்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா என்ன அப்படின்ட்டு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். When a virus replicates, it does not always manage to produce an extra copy of itself. So, virus replicates, அதாவது வைரஸ் வந்துட்டு அதே மாதிரி ரெப்ளிகேட்ஸ்னால் என்னது, இன்னொரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது இல்லையா. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா, அதாவது எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் இட் செல்ஃபாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்துட்டு எக்ஸாக்ட் காப்பியே எப்பயுமே வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் over the time the virus may start to differ slightly in terms of genetic sequence. ஸோ கொஞ்சம் டைம் ஆக ஆக என்ன ஆகும், இது ரெப்ளிகேட் ஆகும்போது இதோட கொஞ்சம் ஜெனட்டிக் சீக்வன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ என்ன ஆகுது, இதுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது இல்லையா. ஸோ நாள் ஆக ஆக இது வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், அடுத்து இது ஒரு மாதிரியாக இருக்கும், அடுத்து இது வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் சீக்வன்ஸ் அது சேஞ்ச் பண்ண தான் நம்ம என்ன ஆன்டிபாடி, அதாவது இதுக்கு கொடுத்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஏன், இதுக்கு கீழே வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நிறையா மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கு, நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மியூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா சேஞ்சஸ். எதில் சேஞ்சஸ், ஜெனட்டிக் சீக்வென்ஸில் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா மியூட்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். தட் இஸ் எனி சேஞ்சஸ் டு தி வைரல் ஜெனட்டிக் சீக்வென்ஸ் டியூரிங் திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் மியூட்டேஷன். அடுத்ததாக வேரியன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வைரஸ் வித் நியூ மியூட்டேஷன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் வேரியன்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு டெல்டான்னு ஒன்று வந்துச்சு இல்லையா. ஸோ டெல்டா வைரஸ் அப்படின்ட்டு ஒன்று வந்தது. அடுத்து இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்தது என்னென்னா ஒமிக்ரான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒமிக்ரான்ங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூ வேரியண்ட். நியூ வேரியண்ட், அதாவது ஒரு வைரஸ் வந்துட்டு புதுசாக மியூட்டேட் பண்ணிவிட்டு வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு வேரியண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். வேரியண்ட் கேன் டிஃபர் பை ஒன் ஆர் மல்டிபிள் மியூட்டேஷன்ஸ். ஸோ ஒரு வேரியண்ட்டுக்கும் இன்னொரு வேரியண்ட்டுக்கும், அதாவது ஒரு வைரஸ்க்கும் இன்னொரு வைரஸ்க்கும் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அதுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா அது மியூட்டண்ட்டாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த வேரியண்ட்டும் வந்துட்டு சிமிலராக இருக்காது. இதுக்கு கீழே வந்துட்டு ஒன்று சிங்கிள் டைப் ஆஃப் சேஞ்சஸ் தான் வந்திருக்கலாம், அல்லது மல்டிபிள் மியூட்டேஷன்ஸ் வந்துட்டு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபிகர் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வந்துட்டு பேரண்டல் ஸ்ட்ரெயின். ஓகே, அதாவது பேரண்ட் ஒரு வைரஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியூட்டேஷன்ஸ் நடந்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு வேரியண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த வேரியண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்என்ஏ வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இதோட ஆர்என்ஏ அதோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுது, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு திரும்ப ஒரு நியூ ஸ்ட்ரெயின் ஒன்று உருவாகுது, அதாவது நியூ வேரியண்ட் ஒன்று உருவாகுது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் இன் ஆர்என்ஏ வைரஸ் அண்ட் வைரஸ் பிஹேவியர். ஸோ ஆர்என்ஏலையும் சேஞ்ச் நடந்திருக்கு, மோரோவர் அந்த வைரஸோட பிஹேவியர்லையும் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா மியூட்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். When a new variant has different functional property to the original virus and becomes established in population, it is sometimes referred to as new strain of virus. All the strains are variants, but not all the variants are strains. So இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அசர்ஷன் அண்ட் ரீசனில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டயக்ராம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ ஆல் த ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் வேரியன்ட்ஸ், பட் ஆல் த வேரியன்ட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரெயின் இல்லையா. ஸோ ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா ஒரு பேரண்ட் மெட்டீரியல். when a new variant has different functional properties to the original virus. ஸோ ஸ்ட்ரெயின்ங்கிறது அல்லது ஒரு பேரண்ட் ஸ்ட்ரெயின்ங்கிறது என்னென்னா the original virus. இந்த ஒரிஜினல் வைரஸ் நாள் ஆக என்ன பண்ணோம், அதுக்குள்ளே அது வந்து மியூட்டேஷன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து என்னென்னா நியூ வேரியண்ட். அதுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டி ஆப்வியஸ்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது வந்துட்டு கொஞ்சம்
சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரிஜினல் வைரஸ்லேருந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு இந்த நியூ வேரியன்ட் கொஞ்சம் சேஞ்ச் அதை மாடிஃபைட் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு நியூ ஸ்ட்ரக்சராக ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா. அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அ பாப்புலேஷன் இட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ். ஸோ இது வந்துட்டு என்னென்னா வேரியண்ட்டும் சொல்லுவோம் அல்லது நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸும் சொல்லுவோம். சரியா, அதனால தான் என்ன சொல்கிறாங்க ஆல் த ஸ்ட்ரெயின். ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ரெயின் தான், இதுவும் ஒரு ஸ்ட்ரெயின் தான். ஆல் த ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் வேரியன்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு வேரியண்ட். ஏன் அப்படின்னா புதுசாக எமர்ஜ் ஆகிருக்கு இல்லையா. இதுவும் வந்துட்டு ஒரு வேரியண்ட் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேறு எதுனா ஒரு வைரஸ் இருந்திருக்கும், அதுலேருந்து மியூட்டேட் ஆகிட்டு தான் இது வந்துட்டு பேரண்ட் ஸ்ட்ரெயினாக இருக்குது அல்லது ஒரு வேரியண்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஆல் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் வேரியன்ட்ஸ். ஓகே, பட் ஆல் த வேரியன்ட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரெயின்ஸ். சரியா, ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா ஒரிஜினல் வைரஸ். ஓகே, ஸோ ஆல் த ஒரிஜினல் வைரஸ் வந்துட்டு ஒரு காலத்தில் அதுவும் வந்துட்டு வேரியண்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வேரியண்ட் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஸ்ட்ரெயின், எல்லா வேரியண்ட்ஸும் ஸ்ட்ரெயினாக ஆக முடியாது. இதுதான் இந்த கான்செப்ட். சரி, இப்போ நம்ம வந்துட்டு கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி நம்மளோட மெஷர், அதாவது எப்படி நம்ம வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணது, அது மெஷர்ஸ் என்ன, ஒரு இண்டிவிஜுவலோட ரூல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சயின்டிஃபிக் அப்ரோச் டு ட்ராவல் பேன். அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வராங்க, அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம பேன் பண்ணலாம். என்ன தான் நம்ம வந்துட்டு அவங்கள டெஸ்ட் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் குவாரண்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கூட குவாரண்டைன் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தங்களுக்கு மேபி இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது, அந்த இன்ஃபெக்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடணும், ட்ராவலே பேன் பண்ணிடலாம். கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு அவுட் ஆஃப் த கண்ட்ரி போகக்கூடாது, ட்ராவல்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்தியா ஷுட் டேக் அ ரிஸ்க் பேஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச் வென் கன்சிடரிங் ட்ராவல் கர்வ்ஸ் இன் லைட் ஆஃப் வேரியண்ட். அடுத்ததாக ரீஎன்ஃபோர்ஸிங் பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ். நியூ எமர்ஜிங் வேரியன்ட் சிக்னிஃபை public health measures are still important. For example, distancing, mask wearing, avoiding crowded space and good ventilation. So நம்ம வந்துட்டு நம்மளோட பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அது வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் நம்ம பண்ணலாம். ஓகே, அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நம்ம கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னா மாஸ்க் வந்துட்டு கம்பல்சரியாக வியர் பண்ணணும், அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். நார்மல் கோல்ட் காஃப் ஃபீவர் இந்த மாதிரி இருந்தால் கூட அவங்கள குவாரண்டைன் பண்ணணும். ஓகே, அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும், அண்ட் க்ரௌடில் போகிறது வந்துட்டு அவாய்ட் பண்ணணும், ஒரு குட் வென்டிலேஷன் வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா மெஷர்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம்னா இதுதான். ஓகே, அடுத்ததாக லெசன் லேர்ன்ட். அதாவது இந்த பேண்டமிக் முன்னாடி வந்துட்டு நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம், இந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்ததுக்கப்புறம், ஃபஸ்ட்டு பேண்டமிக் போட்டதுக்கப்புறம் தான், லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணுறோம், ஓகே இப்படி கூட வந்துட்டு நடக்க சான்சஸ் இருக்குது நம்மளோட கண்ட்ரியில், நேச்சர் வந்துட்டு இப்படி கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சது எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் பேண்டமிக், அதாவது கொரோனா வைரஸ் வரும்போது தான் இல்லையா. நிறைய டெத்ஸ் ஆச்சு, மோரோவர் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம போச்சு, இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு லெசன். இந்த லெசன் வந்துட்டு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா நேச்சர் எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும், நம்ம வந்துட்டு நேச்சரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ரைட். அட் த சேம் டைம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், லத்தார்ஜிக்காக இருக்கக்கூடாது. ஆல் த டைம் வந்துட்டு நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, எப்போ வேணாலும் என்ன டிசாஸ்டர் வேணாலும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா. So an important lesson that pandemic has taught us in India is critical importance of biomedical research and capacity building for safe lives and economic growth. Okay,
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயோமெடிக்கல் ரிசர்ச் வந்துட்டு இருக்கும். நமக்கு இந்த R&D அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வேரியன்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் எப்படி எப்படி வேரியண்ட் ஆகிட்டு வருது, அதுக்குள்ளே அதை எப்படி மியூட்டேஷன் பண்ணிக்குது, அந்த மியூட்டேஷனுக்கு அதுக்கு அக்கார்டிங்காக வந்துட்டு நம்மளோட வேக்சின்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட டியூட்டிஸ். ஓகே, கவர்மெண்ட்டோட டியூட்டிஸ், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களோட டியூட்டிஸ். அட் த சேம் டைம் கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய ஃபண்டு அலாட் பண்ணணும் R&D டிபார்ட்மெண்ட்க்கு, அதாவது பயோமெடிக்கல் ரிசர்ச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் வந்துட்டு நிறையா ஃபண்ட் வந்துட்டு டெவலப் பண்ணணும், நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு லெசன். ஸோ இப்போது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோம் இல்லையா, அதாவது கொரோனா வைரஸ் பற்றி கேட்டாலோ அல்லது ஒமிக்ரான் பற்றி கேட்டாலோ, இப்போது இந்த மாதிரி எதனோ ஒரு வைரஸ், நாட் ஓன்லி கொரோனா ஒரு இது ஒமிக்ரான் இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லாமல் எந்த வைரஸ் பற்றி கேட்டாலும், எந்த பேண்டமிக் பற்றி கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி தான் அதோட ஸ்ட்ரக்சர் பண்ணும். ஸோ அது எங்கே டிஸ்கவர் பண்ணப்பட்டது, அதில் இருக்க என்ன ஸ்பெஷாலிட்டி, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரை முடிஞ்சால் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது ஒரு RNA மியூட்டன்ட் ஆகுதா, இல்லைனா வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி அதை சேஞ்ச் பண்ணிக்குது, அது வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு என்ன அஃபெக்ட் நடக்கும். ஓகே, அது வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அடங்குமா அடங்காதா அப்படின்லாம் நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக அந்த ஆன்சரில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். There are still few concerns among the economists regarding the current and expected phenomenal growth rate in fiscal year 2021 to 22 discuss. So, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there are few still concerns among the economists, அதாவது எக்கனாமிஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டென்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரிகார்டிங் தி கரண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃபினாமினல் க்ரோத் ரேட், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபிஸ்கல் இயர், அதாவது 2021 2022 ஃபிஸ்கல் இயரில் இந்த க்ரோத் ரேட் பற்றி இன்னும் அவங்க வந்துட்டு ஒரு ஒரீடு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரீடு ஸ்டேட், கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது லிட்ரலாக பார்க்கும்போது நம்ம இதில் என்னென்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா, GDP grew 8.4% in second quarter but recovery appears patchy. ஸோ இது வந்துட்டு நியூஸில் இது லைன் அப்படியே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதாவது ஜிடிபி வந்துட்டு 8.4% வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதாவது இந்த செகண்ட் குவார்ட்டரில். பட் அந்த ரிக்கவரி வந்துட்டு இன்னும் ஒரு பேத்தட்டிக் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட கான்டெஸ்ட். ஓகே, கான்டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நியூஸில் நமக்கு கேள்விப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நியூஸில் வந்த அந்த ரிலேட்டட் டேர்ம்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு நியூஸாக இருக்கலாம். ஓகே, அதை வந்துட்டு நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா, ரீசெண்ட்லி நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் NSO அப்படின்ட்டு சொல்லுவாங்க, released data showing that India's GDP has risen by 8.4% in the second quarter. ஸோ செகண்ட் குவார்ட்டர் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா Q2 அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஓகே, ஆஃப் த ஃபிஸ்கல் இயர் 2021. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஷார்ட்டான லைனில் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நான் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ NSOன்ட்டு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபி வந்துட்டு 8.4% அதிகமாக இருக்குது டியூரிங் செகண்ட் குவார்ட்டரில். ஸோ எந்த ஃபிஸ்கல் இயர்னு பார்க்கும்போது 2021 to 22. ஸோ இந்த ஃபிஸ்கல் இயரில் வந்துட்டு ஜிடிபி அதிகமாக இருக்குது, 8.4% அதிகமாக இருக்குது. சரி, இப்போ ஃபிஸ்கல் இயர்னால் என்ன? பிகாஸ் கொஷனில் ஃபிஸ்கல் இயர் வந்து அந்த ஃபிஸ்கல் இயர்னால் என்ன தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த கொஷனை வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஃபிஸ்கல் இயர் கேன் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ நார்மல், தட் இஸ் Jan to December இயர். இப்போது நம்மளோட கேலண்டர் இயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கேலண்டர் இயர்னு பார்க்கும்போது January to December தான் ஸ்டார்ட் ஆகும். இதே தமிழ் கேலண்டர் பார்க்கும்போது சித்திரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேலண்டர் மாறும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பட்ஜெட் அதெல்லாம் வந்துட்டு மாறும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபிஸ்கல் பார்க்கும்போது
இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் கரண்ட். அதாவது ஜான் டு டிசம்பர் தான் நார்மல். பட் ஃபிஸ்கல் இயர் அப்படி கிடையாது. ஃபிஸ்கல் இயர் வந்துட்டு எப்படி அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் ஏப்ரல், அதாவது ஏப்ரல் டு மார்ச். சரியா? ஸோ இந்த வருஷம் ஏப்ரல்னால் அப்போ அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் தான் இந்த ஃபிஸ்கல் இயர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட் பிளானிங் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபிஸ்கல் இயர். ஸோ இந்தியன் பட்ஜெட் பிளானிங் வந்துட்டு எதை பேஸ்ட் ஆன் பண்ணியிருக்கோம்னா ஃபிஸ்கல் இயர் பேஸ்ட் ஆன் பண்ணி தான் இருக்கும். There are suggestions to align both years for better budget management. About quarters, அதாவது நம்மளோட ஃபிஸ்கல் இயர் வந்துட்டு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா இப்போ 12 months இருக்கு இல்லையா, அதில் 3 months நமக்கு பிரிப்பாங்க. அப்போ பிரிக்கும் போது 12/3 எவ்வளோ 4. ஓகே, அப்போ 4 quarters அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இட் மீன்ஸ் 1/4 of the year. A quarter thus has 3 months. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு குவார்ட்டர் வந்து எவ்வளோ 3 months வந்துட்டு இருக்கும். தட் இஸ் 12 குவார்ட்டர் என்னது 1/4. அப்போது 12/4ன்னு போடும்போது 3 வருதா, அப்போது ஒரு குவார்ட்டரில் வந்துட்டு 3 months இருக்கும். ஓகே, அடுத்ததாக ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் April 21 to March 22 we will have the following quarters. ஸோ என்னென்ன குவார்ட்டர் என்னென்ன மந்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் என்னென்னா ஏப்ரல் டு ஜூன், அடுத்ததாக ஜூலை டு செப்டம்பர், தேர்ட் இஸ் ஃப்ரம் அக்டோபர் டு டிசம்பர், ஃபோர்த் இஸ் ஃப்ரம் ஜான்வரி டு ஃபெப்ரவரி. ஓகே, ஸோ இதுதான் குவார்ட்டர்ஸ். ஸோ இப்போ கொஷனில் கேட்டிருக்க ஃபிஸ்கல் இயர் பற்றி பார்த்தாச்சு. அதே மாதிரி Q2ஓட க்ரோத் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த Q2 பற்றின என்ன, அதாவது குவார்ட்டர் பற்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கீ பாயிண்ட்ஸ் அபவுட் தி செகண்ட் குவார்ட்டர். ஏன்னா செகண்ட் குவார்ட்டரில் தான் அந்த ஜிடிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால ஜிடிபி அதிகமாச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ கீ பாயிண்ட்ஸ் அபவுட் Q2. இந்த டேட்டா யாரால் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா NSO, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரால் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு டேட்டா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா double digit growth for 2021 to 22, that is the first half of the financial year has seen an 13.7% of growth. So first half of the financial year, அதாவது Q1ல் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயரில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 13.7% க்ரோத் ரேட் வந்துட்டு இருக்குது. அக்கார்டிங் டு த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஸோ நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யாருன்னு பார்க்கும்போது கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம். அவங்க தான் வந்துட்டு நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஸோ த கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் ஆஃப் இந்தியா இஸ் likely to register a double-digit growth for 2021 to 22 as a whole. Sharp V-shaped recovery. The Q1 and Q2 numbers have shown a sharp V-shaped recovery. So இது என்ன sharp V-shaped recovery அப்படின்னா இப்போ நம்மளோட கிராஃப் வந்துட்டு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்துட்டு 0, இது வந்துட்டு y axis ஃபுல் பாசிட்டிவ், இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல் பாசிட்டிவ், இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ், அண்ட் இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ் அதுவும் மைனஸ். ஓகே, இப்போது நம்மளோட க்ரோத் ரேட் என்னன்னு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி க்ரோ ஆகிட்டே இருக்குது. பட் பேண்டமிக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா எந்த வியாபாரமும் நடக்கலை, டோட்டல் கம்ப்ளீட் டவுன் ஆச்சு. நம்மளோட ரிகவரி வந்துட்டு டவுன் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இப்படி கம்மியாகிட்டே வரும். ஓகே, கம்மியாகிட்டே இப்படி வரும். அகெயின் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிச்சு, பேண்டமிக் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் அவங்களோட ஜாப்ஸ்க்கு மறுபடியும் போனாங்க, ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஓடிச்சு, ப்ரொடக்ஷன் ஆச்சு, டிமாண்ட் அதிகமாகுது, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது. அப்படின்னா என்னாகும், கிராஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சஸ் அதாவது மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு வந்துட்டு போகுது. ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி ஷேப்டு ரிக்கவரி. வி ஷேப்பில் இருக்கா, அதாவது லாஸ் தென் ப்ராஃபிட், கம்மியாகுது அடுத்து அதிகமாகுது. ஸோ இது வந்துட்டு என்ன, ஒரு வி ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இதை வி ஷேப் ரிக்கவரி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டேமேஜில் போயிட்டு இருந்த ஒரு டேட்டா, அதாவது ஒரு க்ரோத்தை வந்துட்டு நம்ம அகெயின் பாசிட்டிவ் ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ரிக்கவரி தான், அதனால தான் இதை வி ஷேப் ரிக்கவரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
higher growth than pre-pandemic level. அதாவது இது இதோட growth level எப்படி இருக்கும் அப்படின்னா பேண்டமிக் முன்னாடி ஒரு க்ரோத் லெவல் நமக்கு இருக்கும். இந்த கொரோனா லாக்டவுனுக்குலாம் முன்னாடி வந்துட்டு ஒரு க்ரோத் லெவல் வந்துட்டு நம்ம அட்டெயின் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதோட அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. த அப்சல்யூட் ஜிடிபி இன் தி செகண்ட் குவார்ட்டர் இஸ் 0.3% ஹையர் தேன் த ப்ரீ பேண்டமிக் லெவல். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஹையர் அப்படின்னா 0.3% ஹையர் தேன் த ப்ரீ பேண்டமிக் லெவல். அடுத்ததாக ஸோ Q2ல நமக்கு ஆப்வியஸ்லி ஜிடிபி அதிகமாச்சு. ஏன் Q2 வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அது என்ன செகண்ட் குவார்ட்டரில் மட்டும் அப்படி என்ன ஆச்சு அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் ப்ரைமரி செக்டர் இன் ஜென்ரல் அண்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன் பர்டிகுலர். ஸோ இந்த செகண்ட் குவார்ட்டரில் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன், அவங்களோட ப்ராஃபிட் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சு. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் இம்ப்ரூவ் ஆச்சு. மோரோவர் எனாமஸ் க்ரோத் ரேட் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் GVA. ஓகே, ஸோ கவர்மெண்ட் சர்வீசஸில் வந்துட்டு அவங்களோட க்ரோத் அதிகமாக இருந்தது. அடுத்ததாக மாடரேட் க்ரோத் இன் மேனுஃபேக்சரிங் பட் அ ஷார்ப் இன்க்ரீஸ் ஆஸ் கம்பேர்ட் டு கோவிட் டைம் செகண்ட் குவார்ட்டர் when it is contracted by 1.5%. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்துட்டு எங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகச்சு, க்ரோத் அதிகமாகுது. பட் க்ரோத் அதிகம் சொல்லணும்னா ரொம்ப அதிகம்னா கிடையாது. செகண்ட் குவார்ட்டர் அதாவது அந்த குவார்ட்டருக்கு முன்னாடி கோவிட்க்கு முன்னாடி இருக்கிறத விட இது வந்துட்டு ஒரு 1.5 times கொஞ்சம் அதிகம். ஏன்னா பிஃபோர் கோவிட் ஆல்ஸ் இந்த கோவிட் டைமில் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் நடந்தது. பட் ஆஃப்டர் தட் வந்துட்டு இது வந்து அதோட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காரணம் தான் Q2வோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுது ஆஸ் வெல் அஸ் அதோட அப்போ ஜென்ரேட் ஆன ஜிடிபியும் அதிகம். ஸோ இதோட கன்சர்ன்ஸ் பார்க்கும்போது மெனி எக்கனாமிஸ்ட் ஆர் கன்சர்ன்ட் அபவுட் த எக்ஸ்டென்ட் அண்ட் டியூரபிலிட்டி ஆஃப் திஸ் recovery because of the following reasons. First வந்துட்டு என்னன்னா லோ ப்ரைவேட் கன்சம்ஷன். ஸோ என்னதான் ரிக்கவரி லெவலாக இருந்தாலும் நமக்கு ஜிடிபி அதிகமாக இருந்தாலும் சில கன்சர்ன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் கன்சப்ஷன் வந்துட்டு கம்மி, ப்ரைவேட் கன்சப்ஷன் ஸ்பெண்டிங் தட் ஸ்டில் லாங்குவேஜ் பிஃபோர் பேண்டமிக் லெவல். ஸோ பேண்டமிக் அப்போது கையில் யார்ட்டையுமே காசு கிடையாது, அவங்களோட பர்ச்சேஸ் லிமிட் வந்துட்டு ரொம்ப கம்மியாச்சு, அவங்களோட பர்ச்சேஸ் கேப்பபிலிட்டி சுத்தமாக இல்லாமலே போச்சு சில பேருக்குலாம். ஸோ பிஃபோர் பேண்டமிக்னு பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய செலவு பண்ணாங்க, அதெல்லாம் வச்சாங்க. பட் இப்போது அதாவது எக்ஸ்பெஷலி இந்த செகண்ட் குவார்ட்டர்லி டைம் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கன்சப்ஷன் லெவல் வந்துட்டு என்னது கம்மியாகுது. எல்லோரும் மணி சேவ் பண்ணணுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட்டில் போய்ட்டு எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், டிமாண்ட் வந்துட்டு கம்மியாகுது. டிமாண்ட் கம்மியாச்சுன்னா என்னது, ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் கம்மியாகுது இல்லையா. ஸோ அதுதான் லோ ப்ரைவேட் கன்சப்ஷன். அடுத்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் லார்ஜ்லி ஃப்ரம் கவர்மெண்ட் கண்டினியூஸ் டு ரிமைன் தி கீ க்ரோத் டிரைவர்ஸ். அடுத்ததாக இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர். தி கேர் ரேட்டிங், கேருங்கிறது என்னென்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், NGO மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் ரேட்டிங்ஸ் எக்கனாமிக் பாயிண்டட் அவுட் தட் தி ஹை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓவர் 9% between GDP in nominal and real terms indicated rise in inflation pressure. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அதிகமாகச்சு. ஓகேவா. அடுத்த மேஜர் இன்க்ளூசிவ் க்ரோத் செக்டர் ஸ்டில் பிலோ ப்ரீ பேண்டமிக் லெவல். ஸோ பிஃபோர் பேண்டமிக் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு செக்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது ப்ரீ பேண்டமிக் லெவலோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன செக்டார்ஸ்ன்னு பார்க்கலாம். ஆஸ் கம்பேர்ட் டு ப்ரீ பேண்டமிக் லெவல் தேர் இஸ் லோ ஆக்டிவிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் செக்டார்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப அழிவாங்குச்சு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாமே யார் அப்படின்னா நார்த் இந்தியனில் ஒர்க் பண்ணுறவங்க தான்.
இந்த பேண்டமிக் டைம் கோவிட் டைமில் என்ன பண்ணாங்க, எல்லோரும் வந்துட்டு சில பேர் நடந்தே போனாங்க, சைக்கிளில் போனாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நியூஸில் நிறைய பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து திருப்பி வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அகெயின் கோவிட் வந்துடுமோ, அகெயின் லாக்டவுன் போட்டுருவாங்களோ, திருப்பி நம்ம அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு மறுபடியும் அந்த ஜாபில் வந்துட்டு ரீஜாயின் பண்ணலை, அகெயின் போயிட்டு வேலைக்கு சேரலை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், மேன் பவர் கம்மியாகுது. மேன் பவர் கம்மியாகும்போது இப்போது ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போது கோவிட்னால மேன் பவர் இல்லாதனால ஹால்ட்டுக்கு வந்துருந்ததுனால கொஞ்ச நாள் டெம்பரரிக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, நிறைய பேர் ரிட்டர்ன் வரல. அப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ஆளை வச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க தான் நினைப்பாங்க தவிர்த்து புது ப்ராஜெக்ட் எடுப்போம் அதையும் வந்துட்டு சைட் பை சைட் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்டே ஆள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மோர் ஓவர் எப்போ அகெயின் லாக்டவுன் வரும் தெரியாது. அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க, யாரும் புதுசாக ரியல் எஸ்டேட்லேயோ அல்லது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்லேயும் வந்துட்டு பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அப்போது அந்த செக்டாரோட ப்ரொடக்ஷன், அந்த செக்டாரோட க்ரோத் வந்துட்டு கம்மியாகுது. லாக்டவுனுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அதை விட ரொம்ப கம்மியாகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக கான்ட்ராக்ட் இன்டென்சிவ் செக்டர்ஸ் லைக் ரீட்டைல் அண்ட் ஹோட்டல்ஸ். ஆப்வியஸ்லி ஏன்னா பேண்டமிக் அதாவது ஃபுல் லாக்டவுன் போடும்போது ஹோட்டல்ஸ் ரன் ஆச்சான்னு கேட்கும்போது ரன் ஆகலை இல்லையா? அதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பித்தாங்க. டைனிங் பண்ணக்கூடாது, பார்சல் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் தான் நம்மளோட ஃபுட் கன்சியூம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணவும் நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டல் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கே யோசிச்சாங்க. வீட்டு விட்டு வெளியில் வரவே யோசிக்கிறவங்க வந்துட்டு ஆப்வியஸ்லி ஹோட்டலுக்குலாம் போக முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்னாகும், ஹோட்டலுக்கு போகிறது, அங்கே போய் ஸ்டே பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகுது. அடுத்ததாக பார்க்கும்போது பேஸ் எஃபெக்ட்னால் என்ன அப்படின்னா, high growth this fiscal in quarterly 1 and quarterly 2 are helped by the base effect of negative growth last year. So base effect na enna appadina கம்பேர் பண்ணுவோம். ஒரு 1 இயரை வச்சு இன்னொரு இயரை வச்சு கம்பேர் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ க்ரோத் இருந்திருக்கு, அப்போ எந்தெந்த செக்டர்ஸ் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அண்ட் இப்போது அந்த செக்டருக்கு என்னாச்சு, ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, இல்லை டெவலப் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேஸை வந்துட்டு ரெஃபரன்ஸாக எடுத்து அதை வச்சு நம்ம ஒரு பர்சன்ட் இயரை கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் பேஸ் இயர். ஸோ இதோட கன்க்ளூஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, the growth in the first 2 quarters of the fiscal in V shape is good news for the Indian economy, but there are some concerns regarding various major growth and employment influence sector being below pre-pandemic level. ஸோ என்னதான் நமக்கு ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட க்ரோத் ரேட் வந்துட்டு வி ஷேப் ரெக்கவரி அட்டென்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாலும் அது ஒரு சைட் குட் நியூஸ், ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். பட் இன்னொரு சைட் பார்க்கும்போது பேண்டமிக் முன்னாடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பேண்டமிக் அப்புறம் ஏன் வந்துட்டு நம்மளால் அந்த க்ரோத் ரேட் அகெயின் அட்டென்ட் பண்ண முடியல, அதோட அதிகமாக ஏன் அட்டென்ட் பண்ண முடியல, ஈவன் ப்ரீ பேண்டமிக் லெவலோட இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. சில இண்டஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுது, ஏன் என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு கொஷின் மார்க் வந்துட்டு அரைஸ் ஆகுது இல்லையா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்துட்டு க்ரோத் ரேட் கம்மியாக இருக்குது. There is a need to secure the uptick in the economy by encouraging private consumption as well. ஸோ நம்மளோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், எல்லா மக்களும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ண என்னாகும், டிமாண்ட் ஆகும். டிமாண்ட் அதிகமாகும் போது ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமாக வேணும்னு காரணம்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா பர் கேபிட்டல் இன்கம் அதிகமாகும், பாவர்ட்டி எலிவேட் ஆகும், மோரோவர் அவங்களோட லைஃப் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? ஸோ எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு செக்டர் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்துட்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாமே அப்படியே லைக் இந்த கார்ட்ஸ் வச்சு கோபுரம் மாதிரி கட்டுவாங்க. அதில் ஏதாவது ஒரு கார்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டல் கோபுரம் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும் இல்லையா? நம்ம கார்ட் பிளேயிங் வச்சு விளாடுவோம் இல்லையா? அந்த கார்ட்ஸ் வச்சு ஒரு பிரமிட் மாதிரி கட்டுவாங்க. அதில் ஏதாவது ஒரு கார்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா டோட்டல் பிரமிடும் வந்துட்டு கீழே விழுந்துடும். அதே மாதிரி எக்கனாமிக்னு பார்க்கும்போது எல்லாமே இன்டர்லிங்க்டு.
ஓகே. ஸோ எதையும் நம்ம விட்டுட்டு நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு டேட்டா இருக்கணும், ஒரு ப்ராப்பர் அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். எந்த செக்டாரில் நம்ம லேக் ஆகிறோமோ அந்த செக்டாருக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டு அதை அப்லிஃப்ட் பண்ணணும். அது வந்துட்டு பழைய மாதிரி க்ரோத் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் நம்மளோட ஒர்க்ஸ், ரைட்? ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது எஸ், நம்ம ப்ரீ பேண்டமிக்கில் ஒர்க் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகலை, ப்ராப்பர் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணல, அது க்ரோத் இல்லை அப்படின்னா அதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட செகண்ட் கொஷின். அடுத்ததாக பார்க்கலாம். Parliamentary conventions are the first victim of parliamentary disruptions. Analyze the statement in context of recent events of disruption, suspension in Rajya Sabha. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்ஸ் ஆர் த ஃபஸ்ட்டு விக்டிம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டிஸ்ரப்ஷன். ஸோ பார்லிமெண்ட் டிஸ்ரப்ஷன் ஆகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அதில் அந்த பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன், அதாவது பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்னால தான். ஓகே. ஸோ இப்போ என்ன ரீசெண்டாக வந்துட்டு என்ன நியூஸ் அப்படின்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் 12 ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் ஃப்ரம் ராஜ்யசபா. அதாவது ராஜ்யசபாவில் ஆப்போசிஷன் மெம்பர்ஸ்லேருந்து ஒரு 12 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த கொஷினை வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் கான்டெக்ஸ்ட் என்னென்னா அதே தான். அதாவது நவம்பர் 2021 12 ராஜ்யசபா மெம்பர்ஸ், தட் இஸ் 12 ராஜ்யசபா மெம்பர்ஸ் belonging to various opposition parties were suspended for the entire winter season. அதாவது அந்த வின்டர் சீசன் எப்போ வரைக்கும் அந்த செஷன் நடக்குதோ அது ஃபுல்லாக வந்துட்டு அட்டென்ட் பண்ணாத மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காக பண்ணாங்க? இதை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பவர் யாருக்கு இருக்குது, இதுக்கு என்ன ரூல் இருக்குது, என்னென்ன விஷயம் பண்ணும்போது இதை சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ on the first day of winter session of Rajya Sabha in November 2021, 12 MPs, that is 6 of Congress, 1 of Trinamool Congress and 1 of Shiv Sena, 1 of CPI and 1 of CPIM. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு 12 பேரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. The Parliamentary Affairs Minister moved the resolution to suspend the 12 MPs under the Rule 256. The motion was adopted by a voice vote despite protest by an opposition parties. ஸோ பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 12 பேரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணணும், 12 எம்பி வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணணும். அது யார் யாருன்னு பார்க்கும்போது 6 பேர் காங்கிரஸில் சார்ந்தவங்களும், 2 பேர் வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸும், 2 பேர் சிவசேனா கட்சி சார்ந்தவங்களும், ஒருத்தங்க வந்துட்டு சிபிஐ அண்ட் இன்னும் ஒருத்தங்க வந்துட்டு சிபிஐஎம். ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸை வந்துட்டு நம்ம சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன காரணம் கேட்கும்போது அண்டர் ரூல் 256. ஸோ ரூல் 256 அடிப்படையில் இவங்களை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வாய்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும், அதாவது அது என்ன ரூல் 256 அப்படின்ட்டு, இல்லையா? அது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரீசன் பார்க்கும்போது, the MPs were said to have been involved in unprecedented act of the misconduct. So, unruly and violent behavior, intentional attack on security personnel on August 11, 2021, that is the last day of monsoon session. ஸோ இங்கே என்ன காரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 12 பேரும் வந்துட்டு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலை. ஓகே, மிஸ்கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாமே வேணும்னே, அதாவது இன்டென்ஷனாக போயிட்டு அட்டாக் பண்ண போயிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் அண்ட் ரூல் நம்பர் 256 அடிப்படையில் இந்த 12 பேருக்கு வந்துட்டு சஸ்பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. It was the first time that the rule 256 was used to suspend members for things that happened in the previous section. ஸோ இது எந்த செஷனில் நடக்குது அப்படின்னா, மான்சூன் செஷனில் நடக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மான்சூன் செஷனில் நடக்குது. ஆனால் வின்டர் செஷனில் தான் வந்துட்டு இவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, இந்த 12 பேரை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ
அது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செஷனில் நடந்த தப்பை இன்னொரு செஷனுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி அண்ட் இன்னொரு செஷன், அதாவது வின்டர் செஷனில் ஒரு 12 பேரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சுருக்குது தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் ஆர்டிக்கல், தட் இஸ் அண்டர் ரூல் 256. சரியா? இப்போ 256 என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். The rule allows for suspension of MPs by House for a period not extending the remainder of session. ஸோ ரூல் 256 என்ன சொல்கிறது அப்படின்னா, இவங்க எதாவது தப்பு பண்ணிட்டாங்க, எதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு. இவங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஃபார் அ பீரியட் நாட் எக்ஸ்டெண்டிங் த ரிமைண்டர் ஆஃப் செஷன், அதாவது மற்ற ஒரு இப்போ செஷன் நடக்குது, இந்த செஷனோட பாதியில் வந்துட்டு இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, இவங்க மேலே ஒரு மோஷன் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அதாவது அந்த பேலன்ஸ் பீரியடை எக்ஸிட் பண்ணுற மாதிரி இவங்களோட சஸ்பென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன்? சஸ்பென்ஷன்னா என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் சஸ்பென்ஷன் இஸ் ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் செஷன். Suspended members cannot enter the chamber or attend the meeting of committee. ஸோ ஒன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களால பார்லிமெண்ட் உள்ளே வர முடியாது. அந்த ஷேர் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க இல்லையா, எதர் லோக்சபாவாக இருக்கட்டும் ராஜ்யசபாவாக இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களால அந்த மீட்டிங்கில் வந்துட்டு உட்கார முடியாது. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ராஜ்யசபா பற்றி பேசுகிறதுனால ஆப்வியஸ்லி ராஜ்யசபாவில் ஒரு மெம்பர் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களால ரீஎன்ட்ரி பண்ண முடியாது. அன்டில் எப்போ வரைக்கும்? ஒரு செஷன் வரைக்கும் தான். ஓகேவா? எந்த செஷனில் இவங்க வந்துட்டு தப்பு பண்ணுறாங்க தெரியுதோ அந்த செஷன் ஒரு ரிமைனிங் பீரியட்ஸில் தான் வந்துட்டு இவங்களால அஃபெக்ட் பண்ண முடியும், அதாவது இவங்கள பனிஷ் பண்ண முடியும். He will not be eligible to give notice for discussion or submission. ஸோ டிஸ்கஷனுக்கும் சப்மிஷனுக்கும் வந்துட்டு பிரசிடெண்ட் he will not be eligible to give notice for discussion or submission. ஸோ டிஸ்கஷனுக்கும் சப்மிஷனுக்கும் வந்துட்டு இவங்கள நோட்டீஸில் வந்துட்டு இவங்க எலிஜிபிள் கிடையாது. மோரோவர் he loses the right to get a reply to his question. ஸோ இவங்க ஒரு கொஷின் கேட்டு அதுக்கான ரிப்ளை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு ரைட் வந்துட்டு இவங்களுக்கு போதும். ஸோ இவங்க வந்து அந்த ரைட்ஸை லூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்ததாக பவர் ஆஃப் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ரிகார்டிங் சஸ்பென்ஷன் ஆஃப் எம்பி. ஸோ இப்போ ஒரு எம்பியை நம்ம வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பவர் யாருக்கு? ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு தான் இருக்குது. அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு என்னென்ன பவர் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபார் grossly disorderly conduct, a presiding officer can direct an MP to withdraw from house according to house rules of both the houses. சரியா? And presiding officers can also name an MP for persistently and willfully obstructing the business of the house. ஸோ இப்போ ஒரு எம்பி வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு அந்த பிஸ்னஸ் ஆஃப் த ஹவுஸ், அதாவது அந்த ஒர்க் ஆஃப் த ஹவுஸ் வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா வேணும்னுக்கே வந்துட்டு அதை வேலை செய்ய விடாத மாதிரி கத்தி கோஷம் போட்டுக்கிட்டு இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்துட்டு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. Then the Ministry of Parliamentary Affairs usually moves a motion for suspending the offending MPs from proceedings of the House. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மோஷன்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அஃபெண்டிங் எம்பிஸ் எல்லாம் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஹவுஸில் நடக்கிற பிஸ்னஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் பண்ணுவாங்க. The motion then must be passed by the House. ஸோ இப்போது அந்த பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு மோஷன் க்ரியேட் பண்ணுது இல்லையா, மோஷன் பாஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மோஷன் வந்துட்டு 2 ஹவுஸ், அதாவது அந்த ஹவுஸில் வந்துட்டு பாஸ் ஆகணும். ஓகே. In 2001, the Lok Sabha rule was amended to give the speaker one additional power. So 2001 வந்துட்டு ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபாவுக்கு வந்துட்டு ஒரு அதிகம்
ஒரு பவர் கூட ஒரு அடிஷ்னல் பவர் வந்துட்டு தராங்க. A new rule 374A empowers the speaker to automatically suspend an MP for a maximum of 5 days for disrupting the business of house. இப்போ ஒரு MP வந்துட்டு கண்டினியூஸாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பிஸ்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நத்திங் பட் அங்கே பில் வரும், பில்லை டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ராசஸ் அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபாக்கு வந்துட்டு ஒரு பவர் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா ஆஸ் பர் 374A தட் இஸ் ரூல் நம்பர் 3. இது வந்துட்டு ஆர்டிக்கல் கிடையாது, ரூல். ஓகேவா. ஸோ ரூல் நம்பர் 374A படி ஸ்பீக்கர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த எம்பியை ஒரு 5 நாளுக்கு சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. In 2015 this rule was used for suspending 25 Congress MPs. ஸோ 2015ல் இந்த ரூலை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 25 காங்கிரஸ் எம்பிஸை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ரரினஸ். Many of the members who were visibly part of RAJLAKSI are absent from the suspension list. Against convention. Opposition parties allege that suspension is against any existing conventions and norms as Rule 256 does not allow to suspend MP for the act of previous session. அதாவது ஒரு செஷன்லையும் இன்னொரு செஷன் இப்போது இந்த கான்டெக்ஸ்ட் படிக்கும் போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அதாவது மான்சூன் செஷனில் நடந்த ஒரு தப்புக்காக வின்டர் செஷனில் வந்துட்டு அவங்கள பனிஷ் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் ரூல் புக்கில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா தட் இஸ் ரூல் நம்பர் 256 படி ஒரு செஷனில் நடந்த தப்பை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த செஷனில் போய் நம்ம பனிஷ் பண்ணக்கூடாது, அவங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு அந்த ரூலை இவங்க மதிக்கலை இல்லையா. மதிக்காமல் அதாவது மான்சூனில் நடந்த தப்புக்காக வின்டரில் போயிட்டு அவங்கள பனிஷ் பண்ணி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அகெயின்ஸ்ட் கன்வென்ஷன், அதாவது ஒரு ரூலுக்கு அகெயின்ஸ்டாக போயிருக்கு. அதனால் இந்த டாபிக் வந்துட்டு ஒரு டிபேட்ஃபுல் டாப்பிக்காக இருக்குது. அடுத்ததாக அகெயின்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அக்கார்டிங் டு த ஒன் சஸ்பெண்டட் MP, he or she was not called to present her side. அதாவது இப்போது ஒருத்தவங்க மேலே நம்ம வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சைடோட ஒப்பீனியன் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சைட் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமும் இல்லை நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. பட் இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரை சஸ்பெண்ட் பண்ண போகிறோமோ இல்லை யாரை வந்துட்டு இவங்க சஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தலை. அதாவது அவங்கள பேசவே விடலை, அவங்க சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்னாடி எடுத்து வைக்க விடலை, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அகெயின்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அடுத்ததாக டிஸ்ரப்ஷன்ஸ். 70% of the time of previous sessions was lost due to disruption. Now, this suspension can lead to more boycott and disruptions, creating a vicious cycle of disruption or suspension. So, கிட்டத்தட்ட 70% of that session வந்துட்டு இந்த மாதிரி கத்தி கோஷம் போட்டு வாக் அவுட் பண்ணி இந்த மாதிரியே வந்துட்டு போயிட்டு அதை டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஒரு டெமோக்ரஸி வந்துட்டு ஒரு பியூரான டெமோக்ரஸி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது இல்லையா. ஏன் அப்படின்னா ஒரு பில் பாஸ் பண்ணும்போது ரூலிங் பார்ட்டியும் இருக்கணும், ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் இருக்கணும். ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரூலிங் பார்ட்டியும் கொஞ்சம் எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இவங்க ஏதாவது சேஞ்சஸில் இவங்க நிஜமாலே ஏதோ தப்பு பண்ணுறாங்க, இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு சரியில்லை, இந்த பாயிண்ட்டை எடுத்துடலாமே அப்படின்ட்டு அப்போசிஷன் பார்ட்டி சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அகெயின் டிஸ்கஸ் பண்ணணும், அந்த பில்லை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ பில் வந்துட்டு ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அகெயின் அண்ட் அகெயின் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதை அடாப்ட் பண்ணுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் கன்சிடராச்சும் பண்ணிக்கணும் இல்லையா. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை, அவங்க யாருமே வந்துட்டு அந்த மாதிரி பொறுமையாகவும் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. மோரோவர் ரூலிங் பார்ட்டி வந்துட்டு ஒரு குத்தி காட்டுற மாதிரியே பேசும்போது ஆப்வியஸ்லி ரூலிங் பார்ட்டி வந்துட்டு அதை மதிக்கணும், ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறத மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் வராது இல்லையா. ஸோ நம்மளோட
ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட மென்டாலிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணணும், அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் பண்ணணும், அந்த டெக்கோரம் வந்து அந்த பார்லிமெண்ட் உள்ள மெயின்டைன் ஆகணும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீவியஸ் செஷனோட டைம் கிட்டத்தட்ட 70% இந்த மாதிரி டிஸ்ரப்ஷனாலே லாஸ் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட பார்லிமெண்ட்டோட எஃபிஷியன்சி கம்மியாகுது இல்லையா? ஸோ இது அல்டிமேட்டாக யாருக்கு பிரச்சனை அப்படின்னா காமன் பீப்புளுக்கு தான் இது வந்து பிரச்சனை. Now these suspensions can lead to more boycott and disruptions. ஸோ இந்த மாதிரி சஸ்பென்ஷன் போகிறதுனால என்ன ஆகுது, ஆகுனா எல்லாரும் வந்துட்டு பாய்காட் பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து cut to the culture of debate and discussions. This will vitiate the already bitter environment in parliament and will negatively affect the culture of debate and discussion with the soul of democracy. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெமோக்ரஸின்னு சொல்லும் போது எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுறோமோ இல்லையோ அது வந்துட்டு செகண்டரி தான், அட்லீஸ்ட் அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஸ்ரப்ஷன் நடக்குது, சஸ்பென்ஷன் நடக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டிபேட்டுக்கான ஒரு சோர்ஸே வந்து இல்லாமல் போதும். அந்த டிபேட் நடத்த வேண்டிய அந்த சோல்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோலுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் போயிடும், சோல் ஆஃப் டெமோக்ரஸியே போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா இஷ்யூஸ். ஸோ ஒரு சைட் பார்ட்டி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அகெயின்ஸ்ட் த ரூல் போகிறீங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது வந்து நம்ம டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்படி நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு சைடோட கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இது ஒரு பெரிய இஷ்யூவாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ வே ஃபார்வர்ட் எப்படி வந்துட்டு நம்ம இதில் ஒரு சேஞ்சஸோ இல்லை ஒரு மெஷர்ஸோ ரீஃபார்ம்ஸோ கொண்டு வரலாம் அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு டீல் வித் பிளான்டு பார்லிமெண்ட்ரி அஃபென்சஸ் அண்ட் டெலிபரேட் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் பப்ளிசிட்டி ஆர் பொலிட்டிக்கல் ரீசன். அதாவது பிளான் பண்ணிகிட்டே வருவாங்க, ஓகே இன்றைக்கி போகிறோம் எந்த பில்லையும் பாஸ் பண்ண விடக்கூடாது, இன்றைக்கி ரூலிங் பார்ட்டி எந்த பில்லும் பாஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு பார்லிமெண்ட் உள்ளே வரவங்கள வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்க எதுக்கு அப்படி பிளான் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஒன்று பப்ளிசிட்டிக்காக, அல்லது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் வரணும், அல்லது வந்துட்டு இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ஒன்றும் புரியாது. நம்மளே இப்போ லைவாக நம்ம டிஸ்கஷன்லாம் பார்க்கலாம் இல்லையா? ஸோ ஒன்றுமே புரியாது, இவங்க ஏன் சண்டை போடுறாங்க, இது ஒரு வேளை ஒரு அப்போசிஷன் பார்ட்டி சொல்கிற மாதிரி இது வந்து அந்த பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு எதனா ஒரு இம்பேக்ட் இருக்குமோ, அதாவது ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுமோ அப்படின்னு இருக்கும். ஸோ இது மக்கள் வந்து யோசிக்க விட மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்டு ப்ராப்ளம் பண்ணணும், டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணோடனே வரவங்கள நம்ம டீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ த அப்போசிஷன் மெம்பர்ஸ் ஷுட் ப்ளே அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் இன் பார்லிமெண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டெமோக்ரஸியில் அப்போசிஷன் பார்ட்டி ஓட ரோல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இந்த அப்போசிஷன் பார்ட்டி இல்லை அப்படின்னா அந்த ரூலிங் பார்ட்டி வந்துட்டு இட் வில் பி ஈக்குவல் டு அத்தாரிட்டேரியன், அதாவது டோட்டாலிட்டேரியன் மாதிரி ஆகிடும் இல்லையா? டிக்டேட்டர்ஷிப், இன் சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப், அதாவது நம்மளோட அடால்ஃப் ஹிட்லர் நடத்துனாங்களே அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் டெமோக்ரஸின்னு பார்க்கும்போது அப்போசிஷன் லீடர், அப்போசிஷன் பார்ட்டி கண்டிப்பாக தேவை. ஆனால் அவங்களோட ரோல் வந்துட்டு அவங்க கரெக்டாக பண்ணணும். இப்போ சப்போஸ் ரூலிங் பார்ட்டி ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வராங்க, ஒரு நல்ல பில் கொண்டு வராங்க அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு அப்போசிஷன் பார்ட்டியோட டியூட்டி. இதே இது அவங்க வந்துட்டு இல்லை ஏதோ தப்பு பண்ணுறாங்க, இதனால் வந்துட்டு நம்ம பப்ளிக் வந்துட்டு நிறைய அஃபெக்ட் ஆகுவாங்க அப்படின்னா இவங்க சொல்லி புரிய வைக்கணும். ஆமாம் இந்த ட்ராபேக்ஸ் இருக்குது, இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை கொஞ்சம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கள், ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இவங்க எடுத்து சொல்லணும். ஓகே, பட் இப்போ இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டி அப்படியே இருக்குது. சப்போஸ் ரூலிங் பார்ட்டி ஒரு நல்ல ஸ்கீமோ நல்ல பில்லோ கொண்டு வந்தால் கூட அதில் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் இவங்களோட பெரிய ஜாபாகவே இருக்குது. பட் இப்படி வந்துட்டு இருக்கக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி டிஸ்ட்ரப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கத்துறது, பிளான்டாக வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வர்றது, இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட டெமோக்ரஸிக்கு வந்துட்டு நல்லது கிடையாது. அது வந்துட்டு அந்த சோல் ஆஃப் டெமோக்ரஸியே அஃபெக்ட் ஆகுது. சரியா? அண்ட் தே ஷுட் பி அலவுட் டு புட் ஃபார்வர்ட் த வியூஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப் இன் டிக்னிஃபைட் மேனர். அதாவது டிக்னிஃபைட் மேனருங்கிறதுனால அந்த டெக்கோரம் மட்டும் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அவங்க வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கே வந்துட்டு லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க இல்லையா?
லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா அதுக்கான மரியாதையை வந்துட்டு அவங்களோட பிஹேவியர் மூலியமாக தான் வாங்கிக்க முடியும். ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப இன்டிக்னிஃபைட் மேனரில் பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பீப்புளுக்கே வந்துட்டு அந்த டெமோக்ரஸி மேலே இருக்க ஃபெய்த் வந்துட்டு போயிடும். There is need to strike balance between deliberate disruptions and raising the important issues. ஸோ ஒரு பேலன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். டிஸ்ரப்ஷன் மோஸ்ட்டாக வந்துட்டு நடக்கவே கூடாது. எதுக்கு டிஸ்ரப்ஷன் வருது, அதில் ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஒரு டெலிபரேட் மேனரில் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணலாமே தவிர்த்து வாக் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி அஃபென்ஸ் க்ரியேட் பண்ணுறது, பப்ளிசிட்டிக்காக தேவையே இல்லாமல் வந்துட்டு கத்தி கோஷம் போடுறது, இதெல்லாமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டில் ஹேஸ் அ லாங் வே டு கோ டு achieve its target of increasing its health expenditure as percentage of GDP to 2.5% by 2025 as envisaged in the National Health Policy 2017 critically analyzed. Okay, so in the question வந்துட்டு regarding the health policy and health national health accounts பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட் மாதிரி பார்க்கலாம். அதாவது நேஷ்னல் ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் எஸ்டிமேட் ஃபார் இந்தியா ஃபார் த இயர் 2017 to 18 வாஸ் ரிலீஸ் ரீசென்ட்லி பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்துட்டு இந்த நேஷ்னல் ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் எஸ்டிமேட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஹெல்த் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட் ப்ரொவைட்ஸ் த டேட்டா அபவுட் ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் இன் இந்தியா. அதாவது ஹெல்த்துக்காகவே நம்ம என்னென்ன செலவு செய்கிறோம், என்ன எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ட்டு ஒரு டேட்டாவை இது கொடுக்கும். அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் பேஸ்ட் ஆன் தி இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் health accounts 2011 provided by the World Health Organization has been used for preparing NHA estimate. அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ WHO வந்துட்டு நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கும். அந்த கைட்லைன்ஸ் படி நம்ம சில எஸ்டிமேட்ஸ், நம்ம சில வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். The current report is the 5th consecutive report of NHA which is prepared by the நேஷ்னல் ஹெல்த் சிஸ்டம் ரிசோர்ஸ் சென்டர். ஸோ இப்போ கரண்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற நேஷ்னல் ஹெல்த் அக்கௌண்ட் சர்வே நம்பர் என்ன அப்படின்னா 5வது. ஸோ இதுதான் வந்துட்டு 5th ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுறது. யாரால் ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னா நேஷ்னல் ஹெல்த் சிஸ்டம் ரிசோர்ஸ் சென்டர். ஸோ இது வந்துட்டு MCQ லெவலில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஓகே, so the center has been designated as National Health Account Technical Secretariat in 2014 by Health Ministry. So Health Ministry வந்துட்டு இந்த சென்டருக்கு பேர் எப்படி மாற்றினாங்க அப்படின்னா National Health Accounts Technical Secretariat அப்படின்ட்டு மாற்றுறாங்க. These estimates are internationally comparable. ஸோ இந்த எஸ்டிமேட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வித்தின் இந்தியா மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவலில் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்பேர் பண்ணுறாங்க. They also enable the policy makers to monitor the progress toward universal health coverage. ஸோ இந்த டேட்டா வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாலிசி மேக்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டேட்டாக்கு ஏற்றாப்பில் சில சேஞ்சஸ் கொண்டு வர்றது. ஓகே, அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜுன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கிறது. எப்படி நமக்கு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு ஒன்று இருக்கும், அது என்னென்னா எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு கிடைக்கிறது இல்லையா. அதே மாதிரி யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்னா என்னன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டி போய் சேருவது. ஓகே, ஃபைன். Findings of the report. OOPE அப்படின்னா என்னென்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். அது என்னது OOPE அப்படின்னா பார்க்கலாம். ஸோ தட் இஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் அ ஷேர் ஆஃப் டோட்டல் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுக்குறது தான் இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹேஸ் கம் டவுன் டு 48.8% in 2017 to 18 from 64.2% in 13 to 14.
ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The per capita of the out pocket of expenditure has been declined from 2,336 to 2,097 between 2013-14 and 17-18. The increase in the utilization and reduction in cost of service in government health facilities has been one of the major reasons for this decline. So, ஏன் கம்மியாச்சு அப்படின்னா increase in utilization, reduction in cost of service. இந்த cost of service வந்துட்டு கம்மியாக இருக்குது, as well as அந்த யூட்டிலிட்டி வந்துட்டு அதிகமாக இருந்ததுனால தான் இந்த ரேட் எல்லாமே வந்துட்டு நமக்கு இவ்வளோ டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. This shows the positive impact of government's effort to improve the public health care. ஸோ பப்ளிக் ஹெல்த் கேர் மேலே கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ரியல் கன்சர்ன் ஓட ரியல் எஃபர்ட் போட்டு இது வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் தான். ஸோ கவர்மெண்ட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்ன நிறைய டேட்டா இருக்குது, இவ்வளோ டேட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்லி நீங்கள் எழுதலாம். ஓகே, இப்போ எனக்கு 40.8னா எனக்கு 40.8 கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி இருக்கோ இல்லை நெக்ஸ்ட் 1 வீக் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் மேபி இந்த டேட்டா மறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அரவுண்ட் 40% இல்லைன்னா 40% அப்படின்னு போட்டுட்டு அப்ராக்சிமேட்லி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டேட்டா கொஞ்சம் எழுதும் போது நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா டேட்டாவோட நம்ம படிக்கும்போது எஸ் நம்ம வந்துட்டு டெப்த்தை பார்த்துருக்கோம், நியூஸ் நம்ம வந்துட்டு அடிக்கடி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஷோ பண்ணோம். ஓகேவா? So the share of government health expenditure in total GDP of India has increased to 1.35% in 2017 to 18 from 1.15% in 13 to 14. So the government வந்துட்டு ஹெல்த்துக்காகவே சில எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது பட்ஜெட்டில் வந்துட்டு ஹெல்த்துக்காகவே கொஞ்சம் அமௌண்ட் ஒரு ஃபண்ட் வந்துட்டு ஒதுக்கி வைக்கிற பர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த ஜிடிபி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட் இஸ் 1.35%. 17 to 18 வந்துட்டு 1.35% இருந்திருக்கு. இதே கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸாக பார்க்கும்போது 1.15% தான் இருந்திருக்கு. ஓகே, த ஷேர் ஆஃப் கவர்மெண்ட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இன் டோட்டல் ஜிடிபி ஆஃப் இந்தியா ஹஸ் இன்க்ரீஸ் டு 1.35%. The share of government health expenditure in total health expenditure has increased from 28.6 to 40.8 in 2017 to 18. Government health expenditure in per capita terms has increased from 1,042 to 1,753 between 2013 to 14 to 17 to 18. ஓகே, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்துட்டு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். அடுத்ததாக primary and secondary care. In the government sector, the share of primary and secondary care has increased from 75% to 86% between 2016-17 and 17 and 18. ஸோ இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி கேர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 86% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி கேர் இன் ப்ரைவேட் செக்டார். ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட் செக்டாரில். இப்போ நம்ம பார்க்கும்போது ப்ரைவேட் செக்டாரில் பார்க்கும்போது இது என்ன சொல்கிறாங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. எப்படின்னா 84% 74% டிக்ளைன் ஆகிருக்கு. இந்த கரண்ட் கவர்மெண்ட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் ஷேர் ஆஃப் ப்ரைமரி ஹெல்த் கேர் ஹேஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 51.1% to 54.7% during 17 to 18th. ஓகே, அதாவது 54.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? ஸோ எந்த ஒரு செக்டாரில் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் செக்டாரில் மட்டும்தான் டிக்ளைன் ஆகிருக்கு. அடுத்ததாக டெர்ஷரி செக்டார்.
Share of private sector in case of tertiary care has increased over the years. ஸோ இந்த ப்ரைவேட் செக்டார் வந்துட்டு இந்த டெர்ஷரி ஹெல்த் கேரில் வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The social security expenditure. Share of social security expenditure on health, which includes the social health insurance program. ஸோ எதுக்கு அப்படின்னா இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஹெல்த் ப்ரோக்ராமில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஃபினான்ஸ்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் made to the government employees has increased from 6% to 9%. ஓகே, இப்போ கரண்ட்டாக எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்னா 9%. ஸோ இதுக்கு கீழே என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா சோஷியல் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து தரக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த சோஷியல் செக்யூரிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வரும். இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரம் 6% அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஃபாரின் எய்ட். The foreign aid for health has come down to 0.5%. This shows India's economics in self-reliance. அதாவது நம்ம ஃபாரின் எய்ட் ஹெல்த்துக்காகவே நம்ம ஃபாரின் எய்ட், அதாவது ஃபாரின் கிட்டேருந்து ஹெல்ப் கேட்கக்கூடிய விஷயம் வந்துட்டு கம்மியாக இருக்குது. எவ்வளோனா 0.5 மாறி இருக்குது. இதில் என்ன தெரியும், நமக்கு தேவையான டெக்னாலஜியாக இருக்கட்டும், நமக்கு தேவையான மெடிசின்ஸாக இருக்கட்டும், நமக்கு தேவையான டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளே உருவாக்கிக்கிறோம். ஓகே, ஸோ இதோட கன்க்ளூஷன் பார்க்கும்போது என்னென்னா, the findings of the report are encouraging as the out of pocket expenditure is decreasing. அவுட் ஆஃப் பாக்கெட் அப்படின்னா என்னென்னா, நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம வந்து மெடிக்கல் காசு செலவு பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருச்சு இல்லையா, ஸோ கவர்மெண்ட்டே வந்துட்டு லைக் ஆயுஷ்மான் பாரத், அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலை அதிகமாக இருக்கிற அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதே குவாலிட்டியில், பட் அது வந்துட்டு சப்சிடைஸ் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக ரேட்டில் வந்துட்டு பப்ளிக்கு தரதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த இல்லம் தேடி மருத்துவம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுனால அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஹெல்த்து, அதாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி. ஸோ முக்கால்வாசி யார் எடுத்துக்காங்கன்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு பொறுப்பு எடுத்துக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு OOPE, தட் இஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் டிக்ரீசிங் அண்ட் தி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த் கேர் இஸ் இன்க்ரீசிங். ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஹெல்த் கேருக்குன்னு தரக்கூடிய ஃபண்டு வந்துட்டு அதிகமாக அலாட் பண்ணுது. ஓகே, ஏன் அப்படின்னா டெவலப் பண்ணும் ஹெல்த் கேர், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸில் வந்துட்டு கவர்மெண்ட் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிது. However, the government still has a long way to go to achieve its target of increasing its health expenditure as percentage of GDP to 2.5% by 2025. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஜிடிபியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5% வச்சுருக்கும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 2025 ஸோ இது வந்துட்டு நம்மளோட நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்க ஒரு டார்கெட். ஓகேவா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். Though India's biodiversity is spread across various phyla, the focus has been majorly on its megafauna. In this context, discuss the significance of butterflies in the ecosystem and also delineate the distribution of butterflies in India. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுற்றி வளர்ச்சி பட்டர்ஃப்ளை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பட்டர்ஃப்ளையோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது இருக்கணும்னா ஏன் இருக்கணும், அதுக்கும் எக்கோசிஸ்டம் என்விரான்மெண்ட்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ ஏன் இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் சிக்கிமில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதனால தான் இந்த பட்டர்ஃப்ளை பற்றின ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது a new species of butterfly has been found in Sikkim recently. Sonam from Dongzu. Sonam from Zongu in Sikkim has been photographically butterflies since 2016. அதாவது இந்த பர்சன் வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே இவங்களோட ஒரு வேலையை வச்சுருக்காங்க. ஓகே, 2016 he sends the photos to NCBS, அதாவது நேஷ்னல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ் இன் பெங்களூர். அந்த எடுத்த ஃபோட்டோஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேஷ்னல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ், அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய
ஒரு சென்டருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க டு ஐடென்டிஃபை த இன்செக்ட் அண்ட் அப்லோட் தெம் ஆன் த பட்டர்ஃப்ளைஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு என்ன டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளை பார்த்து அதை டிஸ்கவர் பண்ணி அதை வந்து பட்டர்ஃப்ளைஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த பர்சன் ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன் 2022 he sent the photos of yellow butterfly with brown borders. ஸோ அப்போ வரைக்கும் அந்த ஸ்பீசிஸ் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. ஓகே, ஒரு புது ஸ்பீசிஸாக இருக்குது, புது வகையான ஒரு பட்டர்ஃப்ளையாக இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை, ஒரு பார்டர் மாதிரி அதோட விங்ஸை சுற்றி ஒரு ப்ரௌன் கலர் பார்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் வாஸ் லேட்டர் ஃபவுண்ட் டு பி நோன் அஸ் அன்னோன் ஸ்பீசிஸ். ஸோ லேட்டாக வந்துட்டு இதில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை நம்ம பார்த்ததே கிடையாது, இது ஒரு புது ஸ்பீசிஸ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இது இந்த பேர் வந்துட்டு தெரியல, இது வந்துட்டு ஒரு அன்னோன் ஸ்பீசிஸாகவே இருக்குது. All the observations submitted to these websites are reviewed by an expert panel. ஸோ இந்த வெப்சைட்டில் தரக்கூடிய எல்லா டேட்டாஸும் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட் பேனலுக்கு வந்துட்டு போகும். ஓகே, அவங்க வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. இட் இன்க்ளூட்ஸ் கிருஷ்ணா காந்தி ஆஃப் NCBS who counts Lepidoptera or butterflies as one of his main research interest. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு அதாவது ரஷ்னாமா காண்டே இவர் வந்து என்ன பண்ணுவார்னா இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க்கிங் பர்சன் இன் NCBS. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா லெபிடோப்ட்ரே அதாவது பயாலஜிக்கல் நேம் ஆஃப் பட்டர்ஃப்ளை, இந்த பட்டர்ஃப்ளையோட பற்றி ஸ்டடி பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, இதுவே இவரோட மெயின் ஒர்க்காக இருந்திருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சாக்லேட் பார்டர்ட் ஃபிட்டர். இந்த சென்ஸ் என்னென்னா இப்படி படப்படப்படன்னு அடிச்சுக்கிறது. ஸோ பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் எப்படி இருக்கும், படப்படன்னு அடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான் அதுக்கு ஃபிட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மோரோவர் அதோட பார்டர் வந்துட்டு என்ன ப்ரௌன் கலரில் இருந்தனால சாக்லேட் பார்டர் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஓகே, the new species of butterfly now named as chocolate border filter also carries the scientific name Zographetus zonzinus. ஏன்னா இது வந்து அந்த ஜான்ஸ்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துல கிடச்சதுனால இதுக்கு பேர், அதாவது சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா Zographetus zonzinus ஆஃப்டர் ஜாங்கு இன் நார்த் சிக்கிம். ஜாங்குங்கிறது ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளையை ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அங்கே தான் கண்டுபிடிச்சதுனால அந்த பட்டர்ஃப்ளைக்கும் அந்த பேர் வந்துருச்சு. சரியா? ஸோ இதுதான் வந்து அந்த சிக்கிம் மேப். ஓகே, the closest relatives are Zographetus pangi in Guangdong and Zographetus hainanensis in Hainan, both in southeastern China close to Hong Kong. ஸோ இதோட ரிலேட்டிவ்ஸ் அதாவது க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு எங்கெங்கே நம்மளால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைனா, ஹாங்காங் அண்ட் குவாங்டாங் இந்த மாதிரி இடத்துலனா கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளை சிக்கிமில் வந்துட்டு கிடச்சிருக்கு. த ஃபிசிக்கல் appearance ஆஃப் த ஸ்பீசிஸ் differs slightly and the internal structure of the male also differs slightly. ஸோ இதோட ஃபிசிக்கல் appearance வந்துட்டு மற்ற ஸ்பீசிஸோட கம்பேர் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது. as well as அதோட மேல் பட்டர்ஃப்ளை இருக்கும் இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. Wangchok Lapcha, an author of the paper, recalls that on May 5, 2016, as he was on the way to Nampringnang, he was struck by a number of different species of butterflies he observed and tried counting them. On that evening itself, he had counted 50 different species of butterflies in that region. Since then, he has photographed more than 350 different butterflies from Zhanggu region. So, வாங்சாக் லேப்சா இப்படிங்கிறது என்ன, இவர் யாருன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு ஒரு ஆத்தர், அதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து இந்த ரைட்டர் மாதிரி நம்ம சொல்லலாம், ஜேர்னல் மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா May 5, 2016 அப்போது ஒரு இடத்துக்கு போகிறாரு, அதாவது
நாம்பிரிங்டாங்கிற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் வந்துட்டு இவர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸை பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை ஸ்பீசிஸ் பார்க்குறோம் அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைவை இவர் பார்த்து அதை ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது மோர் தென் 350 டிஃப்ரெண்ட் பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு இவர் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னா ஜாங்கூ ரீஜன் ஆஃப் சிக்கிமில் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஓகே. வாங்சாக் லேப்சா மென்ஷன்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட் நியர் ஜாங்கூ கால்ட் பிளீகோ விச் மீன்ஸ் லேண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். ஸோ இவர் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாங்கூங்கிற இடத்துக்கு வந்துட்டு லேண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ பட்டர்ஃப்ளைஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பட்டர்ஃப்ளைஸ்னால் என்ன, அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா, பட்டர்ஃப்ளைஸ் பிலாங் டு தி இன்செக்ட் ஆர்டர். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்செக்ட் கேட்டகரியில் தான் வருது. தட் இஸ் கால்ட் அஸ் லெப்பிடோப்டர், அதாவது ஃபைலம் ஆந்த்ரோபோடுக்குள்ளே தான் வருது. They are active during the day and are usually brightly colored and strikingly patterned. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா டே டைமில் ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பிரைட்லி கலர்டு, அதோட விங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக கலர்டாக இருக்கும். அண்ட் அதில் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டர்ன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் ஹேஸ் 4 stages. ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை உருவாகணும் அப்படின்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 stages க்ராஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு என்னென்னா எக்காக இருக்குது. எக்லேருந்து கொஞ்சம் லார்வா மாதிரி ஃபார்ம் ஆகுது. லார்வான்னு சொல்லலாம், அல்லது கேட்டர்பில்லர் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து பீப்பா, அடுத்து அடல்ட்டுங்கிறது நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை. ஓகே. The larvae and adults mostly fed on plants. So இந்த larvae and அடல்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபைனலாக நமக்கு இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை அதெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு பிளான்ட்ஸில் தான் ஃபீட் ஆகும். ஸோ பிளான்ட்ஸில் தான் இருக்கும். ஓகே. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். ஸோ பட்டர்ஃப்ளை வந்துட்டு எதுக்கு வேணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, பட்டர்ஃப்ளைஸ் ஆக்ட் ஆஸ் அ கீ பயோடைவர்சிட்டி இண்டிகேட்டர். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே. ஆஸ் த ரியாக்ட் டு சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து என்ன, கீ இண்டிகேட்டர்னா என்ன, நமக்கு ஒரு சைன் தரக்கூடிய ஒரு பொருள், அதாவது ஒரு உயிர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்விரான்மெண்ட்டில் வந்து ஏதோ சேஞ்சஸ் நடக்குது, பொல்யூஷன் அதிகமாகுது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பட்டர்ஃப்ளைஸே இல்லாமல் போயிடும். இப்போது ப்ரெசண்ட்டாக பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறோம், ரொம்ப ரேரான 1 or 2 பட்டர்ஃப்ளைஸ் தான் நம்ம பார்க்குறோம். பட் இதே இது நம்மளோட சைல்டுஹுட் டேஸில் பார்க்கும்போது நிறைய பட்டர்ஃப்ளை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எஸ் நம்ம என்விரான்மெண்ட்டு சேஞ்சஸ் நடக்கக்கூடியதுனால பட்டர்ஃப்ளைஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு பொல்யூஷன் வந்துட்டு அதிகமாகுது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ ஹை பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் இன் ஏரியா இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் லெஸ் கெமிக்கல். ஸோ எந்த இடத்துல நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கோ அங்கே வந்துட்டு கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கும். அதாவது சாயில், ஏர் இதெல்லாம் வந்துட்டு பொல்யூட்டட் ஆகிருக்காது, க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கிமில் வந்துட்டு இப்போ நமக்கு அதிகம் டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் கிடைக்குது. ஏன் அப்படின்னா அங்கே வந்துட்டு என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணுறாங்க. மோரோவர் அங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி சிக்கிமை வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லை, அது வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ஸ்டேட் டிக்ளேரே பண்ணிட்டாங்க. அங்கே வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணுவாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுனால அங்கே வந்துட்டு கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரிஸோ இல்லைனா கெமிக்கல் யூசேஜ் கண்டிப்பாக இருக்காது. அப்போது அந்த அட்மாஸ்பியர் வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீயாக மாறிடுது. மோரோவர் சாயிலும் வந்துட்டு மெனியூர் தான் யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த ஏரியாவில் பொல்யூஷன் பார்க்கும்போது ரொம்பவே கம்மி. அதனால தான் அங்கே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பட்டர்ஃப்ளைஸ் ஹேவ் அ டைரக்ட் ரிலேஷன் டு plants. If more butterfly species are found in an area, it is an indicator of more diversity of flora as well. ஸோ பட்டர்ஃப்ளைக்கும் பிளான்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ போயிட்டு அது ஏதோ ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டில் போய் உட்காருதுன்னு வச்சுப்போமே, அதோட ஸ்கின் வந்துட்டு எப்படி இருக்கணும், கொஞ்சம் லைக் ஸ்டிக்கியாக இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது, லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். அதில் வந்துட்டு இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் போயிட்டு ஒட்டிக்கும். அப்போ என்ன ஆகுமோ, அது பறந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இல்லை இன்னொரு செடியில் போய் உட்காரும் போதோ அந்த போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு அந்த இன்னொரு செடியில் போயிட்டு செட்டில் ஆகும். ஓகே. ஸோ இதனால் என்ன ஆகும்னா கிராஸ் பாலினேஷன் நடக்கும். கிராஸ் பாலினேஷன் நடந்தால் அந்த டைவர்சிட்டி வந்துட்டு அதிகமாகும். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும்.
ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு டைவர்சிட்டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Butterflies play a key role in the pollination of large number of plants. It is not only important just for the environment but also for agriculture. நம்ம இப்போ தான் அந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. According to the FAO, அதாவது Food and Agriculture Organization, around 75% of agriculture depends on pollination. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, FAO படி 75% ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் பாலினேஷன். பாலினேஷன் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளவர்ஸோட போலன் கிரெயின்ஸ். இப்போ இந்த ஹைபிஸ்கஸ் பார்க்கும்போது இப்படி ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து எல்லோ கலரில் இந்த மாதிரி டாட் டாட்டாக ஒன்று இருக்கும், ரவுண்டாக. இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா போலன் கிரெயின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்லையும் கண்டிப்பாக போலன் கிரெயின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பட்டர்ஃப்ளை வந்துட்டு இது மேலே வந்து உட்காரும் போது அதோடய விங்ஸில் வந்துட்டு இந்த போலன் கிரெயின்ஸ் ஒட்டிடும். அப்போ இது பறந்து போய் வேறு பூவில் உட்காரும் போது என்னாகும், அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த பூவில் போயிட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் நடந்து இதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா கிராஸ் பாலினேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ இப்படி கிராஸ் பாலினேஷனில் நடக்கும்போது தான் நமக்கு வந்து டைவர்சிட்டி வரும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்துட்டு கிடைக்கும். செல்ஃப் பாலினேஷனே நடக்குது அப்படின்னா அதில் ஸ்பீசிஸ் வந்துட்டு நமக்கு ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்காது. கிராஸ் பாலினேஷனில் தான் வேரியேஷன் நிறையா இருக்கும். ஒரு என்விரான்மெண்ட்க்கு ஒரு எக்கலாஜிக்கு வந்துட்டு வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக நிறைய இருக்கணும். ஸ்பீசிஸ் வந்துட்டு டைவர்சிட்டியாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு FAO சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 75% ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் பாலினேஷன். இப்போ பட்டர்ஃப்ளை சர்வே இன் இந்தியா பற்றி பார்க்கலாம். ரீசெண்ட்லி பட்டர்ஃப்ளை சர்வே லெட் பை தி பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி வாஸ் கண்டக்டட். ஸோ பட்டர்ஃப்ளை சர்வே யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி வந்துட்டு இந்த சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 550 பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த ஃபைண்டிங்ஸ் தேர் ஆர் மோர் தென் 550 பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ். The northeast, western Ghats and the Himalayan landscapes of Uttarakhand are India's 3 big butterfly regions. ஸோ என்னென்ன ரீஜன் சொல்கிறாங்க, நார்த்-ஈஸ்ட், வெஸ்டர்ன் காட், ஹிமாலயன், தட் இஸ் எஸ்பெஷலி இன் உத்தராகண்ட். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பயோடைவர்சிட்டி, அதாவது பட்டர்ஃப்ளையோட ரீஜன் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் were found in Assam with 315 recorded varieties. ஸோ அசாமில் மட்டுமே கிட்டத்தட்ட 315 வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு அசாமில் கிடைக்குது. டோட்டலான வேலை பார்த்தோம் 550 வெரைட்டி, அதில் 315 வெரைட்டிஸ் வந்துட்டு அசாம்லே கிடைக்குது. After Assam, the second most recorded species were in West Bengal. ஸோ வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 238 வெரைட்டிஸ். இது வந்துட்டு அசாமுக்கு அடுத்ததாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு கேரளாவில் 208 பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் கிடைக்கிது. உத்தராகண்டில் வந்துட்டு 198 ஸ்பீசிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸும், கர்நாடகாவில் வந்துட்டு 175 ஸ்பீசிஸ், மகாராஷ்டிராவில் வந்துட்டு 162 வெரைட்டிஸ் வந்துட்டு கிடைக்கிது. ஓகே, among the most frequently encountered butterfly species were common grass yellow common, mormon, chocolate fancy, great egg fly, common crow. ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஏரியாலையும் நம்ம வந்து ஒரு காமனான ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கலாம் இல்லையா. அதாவது எல்லா ஏரியாலையும் அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னா காமன் கிராஸ் எல்லோ. அதாவது நார்மல் இந்த புல் செடியில் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்துருப்போம். நம்ம சைல்ட்ஹுட்லேயும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். எல்லோ கலரில் சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே பிடிச்சி எடுத்தோன்னா கூட அதை கையில் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு கிராஸ் எல்லோ, காமன் கிராஸ் எல்லோ அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா காமன் மார்மோன், சாக்லேட் ஃபேன்சி, கிரேட் எக் ஃப்ளை, காமன் க்ரோ. இது எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை. ஓகே, ஸோ இதில் கன்க்ளூஷன் எழுதும்போது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ்னால தான் நம்மளோட டைவர்சிட்டி வந்துட்டு அதிகமாகும்.
மோரோவர் நம்மளோட எக்கோசிஸ்டம் வந்து மெயின்டைன் ஆகும். சரியா? சின்னோண்டு ஒரு பட்டர்ஃப்ளை தானே, இதனால என்ன பண்ண முடியுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் வந்துட்டு நம்மளோட டைவர்சிட்டியை இன்னும் பெட்டர் அண்ட் வைடாக மாற்றுது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். ஸோ இப்போ பட்டர்ஃப்ளையோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த ஏரியாவில் வந்துட்டு பொல்யூஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ பொல்யூஷன், கிளைமேட்டிக் சேஞ்ச், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு மேஜர் பேர்டனாக இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். பொல்யூஷனாக கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் சாயிலு, ஏரெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டாமினேட் பண்ணக்கூடாது. கெமிக்கல்ஸ் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண தான் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ், பீஸ் இது எல்லாமே வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகுது. இப்போ இந்த கொஷனில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை நம்ம கொடுத்துருக்கோம். இதே இது வந்துட்டு பீஸ் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது பீயோட ரோல் என்ன நம்மளோட எக்காலஜிக்கல் சிஸ்டம் அல்லது என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு பீஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதுவும் வந்துட்டு இஸ் ஈக்குவலன்ட் டு பட்டர்ஃப்ளை தான். ரெண்டுமே வந்துட்டு என்னென்னா நம்மளோட ஸ்பீசிஸ் டைவர்சிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணும் பை கிராஸ் பாலினேஷன். சரியா? அதோட வெரைட்டிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். கிட்டத்தட்ட 75% ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை நம்பி தான் இருக்குது அப்படின்ட்டு WHO ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதாவது FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இதுவே வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதனாலேருந்து தெரியுது இந்த 2 ஸ்பீசிஸ் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கோரிலேட் பண்ணி எழுதுனா பெட்டராக இருக்கும். ஸோ அகெயின் பீஸோட ரோல் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்சரும் சேர்த்து உங்களோட ப்ராக்டிஸ் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் மந்தோட இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே.